மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்பட்ட வைகாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மகர ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் கடக ராசி மேச லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. பிறக்கப்பட்ட வைகாசி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 323 டிகிரியில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறதுனால குடும்பச்சனி, 2வது பாவகத்தில் இருக்கிறதுனால பாதச்சனி இப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் சனி பகவானுடைய தாக்கம் மகர ராசி நண்பர்களுக்கு 100% குறைவாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற தருணத்தில் குரு பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வை. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்ததுங்க, இன்னைக்கு எந்த பக்கம் இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேனுங்க. வாங்கின இடத்துல கட்ட முடியல, கொடுத்த இடத்துல வாங்க முடியல, இருக்கிற நகரட்டை அடமான வச்சு பார்க்குற சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 11 தேதிக்கு மேற்கொண்டு 100% மாற்றங்கள் வரும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது என்ன சார் வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஏதாவது கிரகம் மாறுதா? மாத பலன்கள் நம்ம சொல்கிறோம்னா சூரிய பகவானை மையமாக கொண்டு மட்டும்தானுங்க. வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி 11ஆம் தேதி வரை சூரிய பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ நமக்கு பெருசாக மாற்றங்கள் எதுவும் பெருசாக இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த பொழப்புக்கும் வைகாசி மாதம் 11 தேதி வரை வரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. 11ஆம் தேதியில் இருந்து 25ஆம் தேதி வரை சூரிய பகவான் மகர ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பார். கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ஏற்கனவே மாதம் பிறந்ததே சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் தான். அப்போ சந்திரன் சனி பகவானுடைய பூச நட்சத்திரத்தில் ஆட்சி நிலையில் இருந்து மகர ராசியை பார்ப்பார். இந்த மாதத்தின் நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அப்போ சந்திரனுடைய பார்வை உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானோட சேர்ந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறது 100% சாதகமான ஒரு பலன். லாபஸ்தானத்தை பார்ப்பார். அதுபோக இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிரகங்களுடைய பார்வை லாபஸ்தானத்தில் படுதுங்க. மகர ராசிக்கு 11வது பாவகம் தானுங்க லாபஸ்தானம். வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி 25ஆம் தேதி வரை மகர ராசிக்கு 7க்குடையவருடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். நின்று போன திருமணமெல்லாம் நடக்கும். திருமணத்துக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருச்சிங்க, 5 வருஷமாக வரன் பார்த்து சலிச்சு போச்சுங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற வெறுப்பில் இருக்கிறேனுங்க, என் ஜாதகம் சம்சாரி ஜாதகம் இல்லை போல் இருக்குது, சன்னியாசி ஜாதகம் தான் போல் இருக்குதுன்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் செவ்வாவுடைய ஆதிக்கத்தை பார்க்குறார். அப்போ செவ்வாவுடைய ஆதிக்கத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் முதல்ல சூரியன் பார்ப்பாரு, குரு பகவான் பார்ப்பாரு, குரு பகவானோட புதன் பார்ப்பாரு, சுக்கிர பகவான் பார்ப்பாரு, செவ்வாய் பார்ப்பார். சுக்கிர பகவான் 6ஆம் தேதியிலிருந்து பார்க்குறார் லாபஸ்தானத்தை. 18ஆம் தேதியிலிருந்து புதன் பார்க்குறார்.
19ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பார்க்குறார், 1ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் சூரியன் பார்க்குறாரு, குரு மாதம் ஃபுல்லாக பார்க்குறார். 6 கிரகங்களுடைய பார்வை. இந்த மாதிரி ஒரு அமைப்பு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் இல்லைங்களா, சனி பகவான் 2வது பாவகத்திலிருந்து 10வது பாவகத்தை பார்க்குறார். அப்போ சனி பகவான் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. 6 கிரகங்களுடைய பார்வை. கொடுத்த இடத்துல வாங்க முடியலன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா, இந்த நேரத்தில் வந்து சேர்ந்துருங்க. வீடு வாசல் கட்டி விற்கிற தொழிலில் இருக்கிறேன், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க. வீடு வாசல் நான் வந்து இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சம்பாரித்தேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் சம்பாரித்தேன், இப்போ இதுக்கு என்னால் பெருசாக சம்பாதிக்க முடியலைன்னா இந்த நேரத்தில் ஒரு 4 காசு பார்க்கலாம். வியாபாரத்தில் இருக்கிறீங்களா, நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்கிறீங்களா அல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதுபோக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த நிமிஷத்தில் ஏன்டா இருக்கணும், எதுக்குடா இருக்கணுன்ற மனநிலையில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தான் இந்த வீடியோவை நான் பார்க்குறேனுங்க. இந்த மனநிலையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை சாமி சத்தியமாக சொல்கிறேனுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். என்னுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகலாம் இந்த வீடியோ நான் பண்ணலைங்க. ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க உங்களுடைய ஆதங்கத்தை தீர்க்கணுன்ற ஒரே நோக்கம்தான் என்னுடைய நோக்கமே தவிர, என் வீடியோ சொல்கிற அளவுக்கு வந்து 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேரெல்லாம் யாரும் பார்க்குறது இல்லைங்க. 10,000 பேர் பார்க்குறதே எச்சு. சரிங்களா? அதுபோக எனக்கு வீடியோ போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க. என் பொழப்பு கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு 4 சாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க, கரெக்டாக பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குதுங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் வைகாசி மாதத்தில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கறது உறுதி. பொதுவாக இந்த பிரபஞ்சம் யாரையுமே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் நம்ம போகிற பாதை, இந்த பாதையில் போனால் தான் நமக்கு வளர்ச்சி வரும் அப்படின்ற ஒரு தருணத்தை உருவாக்கி கொடுத்தா மட்டும் போதும். நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது, அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை உருவாக்கி கொடுத்தா மட்டுமே போதுமானது. தட்டு தடுமாறி போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துருவோம். அப்போ இந்த 6 கிரகங்களுடைய பார்வை லாபஸ்தானத்தை பார்ப்பதால் ஏதாவது ஒரு கிரகத்துடைய தன்மையால் நிச்சயமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவீங்க. இதில் சூரியனுடைய பார்வையாக இருக்கட்டும், குருவுடைய பார்வையாக இருக்கட்டும், புதனுடைய பார்வையாக இருக்கட்டும், சுக்கிரனுடைய பார்வையாக இருக்கட்டும், சனியுடைய பார்வையாக இருக்கட்டும், இதெல்லாம் விட்டுடுங்க. மகர ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி, 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி. அப்போ சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியும் ஒருத்தரே, செவ்வாய். மகர ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் கெட்டவராகவே இருக்கட்டுங்க, ஆனால் அந்த செவ்வாய் மகர ராசியில் உச்சம் பெறுவார். 4வது பாவகம் ஆட்சியில் இருந்து 8வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் நிறைய நண்பர்களுக்கு மண்மனை யோகம் இருக்குது. வீடு வாசல் அமைகிறதெல்லாம் வந்து பிரார்த்தங்க. காசு பணம் இருக்கிறவங்க எல்லாமே வீடு வாசல் வாங்கிட முடியறதில்லை. எவ்வளையோ பேர் எனக்கு தெரிஞ்சு தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுருந்து கடைசி வரைக்கும் வாடகை வீட்லேயே இருந்து போய் சேர்ந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. காசு பணமே இல்லாமல் கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபா 300 ரூபா அப்படின்னு சம்பாரித்தவங்க ஜம்முன்னு ஜாம்னு வாடகை வீட்டில் இல்லாமல் சொந்த வீட்டில் இருந்து ராஜா மாதிரி போனவங்களே நம்ம பார்த்துருக்கோம். அப்போது நம்மளுடைய கிரக அமைப்புகள், நம்மளுடைய கர்மம், நம்மளுடைய நேர காலங்கள் அதுதான் முக்கியம். காசு பணம் 2வது பட்சம். மகர ராசியில் பிறந்தவங்க சொந்தமாக ஒரு மண்ணை வாங்கணும், மனம் வாங்கணும், என்னுடைய மண்ணில் நான் இருந்துக்கிட்டேன் ஐயா அப்படின்ற ஆதங்கம் இருக்குது, ஆசை இருக்குதுன்னா இந்த வைகாசி மாதம் உங்களுக்குரிய ஒரு மாதம் தானேங்க. ஒரு மனம் உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான நேரமும் இந்த மாதத்தில் இருக்குது. அது எப்படி சார் அந்தளவுக்கு சொல்கிறீங்க, அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய கம்பச்சூத்திரம் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை செவ்வாய் பார்ப்பார், கலசரஸ்தானத்தை பார்க்குறார், முதல் 4வது பார்வையாக. அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு செவ்வாய். சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப சிறப்பு. சுபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரே இன்னும் சிறப்பு. அப்போது அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா, சுக்கிரன். மகர ராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் 20ஆம் தேதி
அதாவது 19ஆம் தேதி செவ்வாய் மாறுறாரு மேசத்துக்கு, 20ஆம் தேதி 6ஆம் தேதியே நமக்கு வந்து சுக்கிரன் மாறிடுவார், ரிஷபத்துக்கு மாறிடுறாரு. மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு 6ஆம் தேதி மாறிடுறாரு. 6ஆம் தேதி மாறுறவர் கிட்டத்தட்ட 26ஆம் தேதி வரை, 26ஆம் தேதி 30ஆம் தேதி வரை, 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி 24 நாள் சுக்கிரனுக்கு பயிற்சி. அப்போ அந்த 20ஆம் தேதி என்ன ஆகிறாருன்னா சுக்கிரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வர்றார். மிருகசீரிஷ நட்சத்திரம்ன்றது செவ்வாவுடைய நட்சத்திரம். செவ்வாய் 19ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குது. சுக்கிரன் 20ஆம் தேதி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வர்றார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருப்பார். சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நமக்கு சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குதா, இது உங்களுக்கான நேரம். அந்த 20ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள், சார் 7 சனி இருக்குதே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. சனி பகவான் ஒருத்தரை முழுமையாக கெடுத்துருச்சின்னு சொல்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது. சனி பகவான் ஒருத்தருக்கு கொடுத்ததுன்றதுக்கு 1000 ஆதாரம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் நீதிகாரகன், தர்மகாரகன், ஏன் கர்மகாரகன், எப்படி வேணாலும் சொல்லலாம் சனி பகவான். அப்போது நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், நமக்கு ஏற்பட்ட அந்த சுபகர்மா, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு நம்மளுடைய நேரகாலங்களை கொண்டு தான் சனி பகவான் ஒருத்தருக்கு பலன் கொடுப்பார். அப்போது சனி பகவான் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை, குருவுடைய நட்சத்திரம் தன்னுடைய பாதகாதிபதி குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட, குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் பிறந்த நட்சத்திரம், சாதகமான பலன்கள் கொடுத்தே ஆகணும். அப்போது தொழில் ஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் ஏறி சுபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் செய்யுங்க, தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வேண்டா வெறுப்பாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும். பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரவரியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பர்மனெண்ட்டான ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ஐயா, எது எப்படி இருந்தாலும் நாம் எதுக்குமே லாக்கிப்பட மாட்டோன்றது மற்றவங்க சொல்கிறாங்களே, அப்படியா நாம் எதுவும் லாக்கிப்படாமல் போயிடுவோமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் தப்பு. நீங்கள் எல்லாத்துக்கும் லாக்கிப்படுவீங்க. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியும், எல்லா நேரத்துலையும் முடியும். சாதிக்கிறது எல்லாராலையும் முடியாது, எல்லா நேரத்துலையும் முடியாது. ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும், ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் முடியும் சாதிக்கிறதுக்கு. இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம். மாற்றங்கள் நிறைந்த தருணம் மட்டும் கிடையாது, சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமும் கூட. உழைப்புன்ற விதையை நீங்கள் போடுங்க, விருட்சம் அப்படின்ற ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக வந்து சேரும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதிர்காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் இந்த மாதம். இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனத்தில் இருந்து பெரிய லெவலில் இருக்கிற எல்லா நண்பர்களும் ஒரு காலகட்டத்தில் சாதாரண இடத்துலேருந்து 1லேருந்து தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. 1லேருந்து தான் 100க்கு வந்திருக்கணும். எடுத்த உடனே 100க்கு வந்திருக்க முடியாது. மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை அமைகிறதுக்கு இது உகந்த தருணம். ஒரே மாதத்தில் எல்லாம் தீர்ந்துடாதுங்க, ஒரே மாதத்தில் எல்லாம் நடந்துடாதுங்க. குழந்தை பிறக்கணும்னா கூட 10 மாதம் ஆகும். பிறந்த குழந்தை நடக்கணும்னா 10 மாதம் ஆகும். நடக்கிற குழந்தை பள்ளிக்கூடம் போகணும்னா குறைஞ்சபட்சம் 4 வருஷம் ஆகும். படிக்கிற குழந்தை வேலைக்கு போகணும்னா குறைஞ்சபட்சம் 22 வருஷம் ஆகும். இந்த மாதிரி அதுக்கு உண்டான நேர காலங்கள் இருக்குதுங்க. அந்த மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதம் தான் இது. கூரையை பிடிச்சிட்டு கொட்டிடாதுங்க, கோடீஸ்வர யோகம் வந்துடும். அதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளம் இது. இந்த தருணத்தில், இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவோ முயற்சியோ பின்னுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். நம்பிக்கை இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு முழுமையாக போடுங்க. நம்பிக்கை இல்லையா, இந்த வீடியோ தள்ளிவிட்டு மற்ற ஜோலியை பாருங்கள், வேறு வேலையை பாருங்கள். எது எப்படி இருந்தாலும் மனசார சொல்கிறேன், நிச்சயம் மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய தருணம் இந்த வைகாசி மாதம். சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, குரு பார்வைப்படுது, 9வது பார்வையாக குரு பார்வைப்படுது, 5வது பாவகத்தில் குரு வேறு இருக்கார். அப்போது புத்திர செல்வம் பெருகுமா பெருகாத சுய ஜாதகத்தை பாருங்கள். சுக்கிரன் திருமணகாரகன் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. சுக்கிரன் கோடீஸ்வரன் லட்சாதிபதி, எப்படி வேணாலும் சொல்லலாம். செல்வம் தருன்றது சுக்கிரன் தானே. சுக்கிரன்
சுபஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி அந்த லாபஸ்தானத்தை பார்க்குறார். இந்த மாதிரி நேரத்தில் தான் சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வளர்ச்சி, திடீர் யோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் தான். சரியா? அதனால் உங்களுடைய சுய ஜாதகம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த கோச்சார கிரக நிலைகளுக்கு சுய ஜாதகம் சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா? ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்பப்போ நமக்கான பாதையை கொடுக்காது. ஏதோ ஒரு முறை தான், ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கும். அது சரியான முறையில் பிடிச்சிக்கிடணும் இல்லையா? அதனால் சுய ஜாதகம் தயவு செய்து இந்த நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.